வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இப்போ பார்த்தோன்னா போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, செட்டப் வீடியோவும் பார்த்துருப்பீங்க, ஆக்சசரிஸ் வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாமல் எங்கே வாங்கினேன்னு சொல்லி நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், ப்ளஸ் எப்படி நான் வாங்கினேன்னு சொல்லி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ப்ளஸ் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ் இருந்தால் போய் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எதுக்காக கேட்டிங்கன்னா, என்னோட கேமராவில் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் நான் சரி கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். அது தவிர நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு நல்ல ஒரு சினிமேட்டிக்காக இருக்கட்டும், கொஞ்சம் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுவும் இந்த வீடியோவில் நான் கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். கிளியரிட்டி கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைனா நெக்ஸ்ட் கிளிப்ஸில் ஃபுல்லாக அதில் தான் எடுப்போம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய ட்ரிப்பு கிளம்புறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். கைஸ், இப்போ பார்த்தோன்னா இதோட ஸ்பெசிஃபிக்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க. என்னன்னா இதில் கோபுரத்தில் கூட இருக்குது, ஆனால் அது 5.3K நினைக்கிறாது. அதனால் அதில் சார்ஜ் அவ்வளோ சீக்கிரம் நிற்காது. இதில் பார்த்தீங்கன்னா 4K ப்ளஸ் 120 FPS வரைக்கும் தாங்கும். அதுவும் இல்லாமல் 180pல 240 FPS வரைக்கும் நீங்கள் இதில் கேப்சர் பண்ணலாம். இதில் நீங்கள் சைடில் ஒரு பட்டன் இருக்கும், அதை லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 செகண்டில் ஆன் ஆகிடும். அந்த 1 செகண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் ஆன அப்புறம் மேலே ஒரு பட்டன் இருக்கும், அது ஆன் ஆஃப் பட்டன். அது ஃபோட்டோ வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பட்டனு 0.3ல இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குது. இதில் சைடில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒயிட் மோடுன்னு இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒன்று ராக் ஸ்டெடி ப்ளஸ் ஹரிசாண்டல் பேலன்சிங் இருக்குது. இது இன்னொன்று சைடில் ஒன்று இருக்குல்ல, அது என்னன்னு கேட்டிங்கன்னா வைடு ஸ்டாண்டர்ட் மோடுன்னு இருக்கும். கீழே வைடு இருக்கணும், அல்ட்ரா வைடுன்னு இருக்கும். இது நான் ஃபுல்லாக கேப்சர் பண்ணி வீடியோவாக போடுறேன் கைஸ். இப்போ பார்த்தோன்னா இது ஒயிட் மோட். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் மோடில் எடுக்கிறேன். 4Kல 30 FPSல ஒயிட் மோடில் எடுக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், ஸ்டாண்டர்டுக்கும் ஒயிடுக்கும். இப்போ அல்ட்ரா வைடு போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இப்போ பார்த்தோன்னா இது அல்ட்ரா வைடு. எவ்வளோ வைடாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கேப்சர் ஆகுது. பின்னாடி என்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு கேப்சர் ஆகும். இது அல்ட்ரா வைடு உங்களுக்கு. ஆனால் வைடு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிளாரிட்டியும். சைடில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா சைடில் ஒரு 3 டாட்ஸ் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசரு ப்ளஸ் ஒயிட் பேலன்சிங் இருக்கும். ஒயிட் பேலன்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தான் வீடியோ எடுப்பீங்க, இல்லை கண்டென்ட் கிரியேஷனாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு தீமில் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இதில் காட்டும் இமேஜ். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கலர்ஸ். நீங்கள் கலர்ஸில் நார்மல் 10 பீட்ஸ் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த டிலாக் bit 10 பீட்ஸ்ன்னு இருக்கும். அதெல்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் கலர் சேஞ்ச் கூட அதோட அஃபிஷியல் ஆப்பில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் அஃபிஷியல் ஆப்பில் போனீங்கன்னா டிலாக்னு இருக்கும். அதில் நீங்கள் கலர் உங்களுக்கு எந்த மாதிரி கலர் டோன் வேணும்ன்ட்டு நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில். அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1.2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் 2.0 வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூச்சர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோட்டோ எடுக்க முடியும், ப்ளஸ் வீடியோ, ப்ளஸ் இதில் சூப்பர் நைட் மோடுன்னு ஒன்று இருக்குது. அது நைட் டைமில் உங்களுக்கு கிளியராக காட்டும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மோஷன் ட்ராக்கிங் எதாவது ரன்னிங்கில் இருக்கும் இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ராக்கிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோ மோஷன் இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஸ்மூத்தாக கேப்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்குது டைம் லேப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹில்ஸ் அந்த மாதிரி நிறைய ஹில்ஸ் இடத்துக்குலாம் நீங்கள் போகும்போது ஸ்மூத்தாக வந்து டைம் லேப்ஸ் போட்டு விட்டிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ப்ளஸ் மெயின் திங் வந்து வாட்டர் ப்ரூஃப். ஆக்ஷன் கேமரானாலே வாட்டர் ப்ரூஃப் தான் மெயின். அண்டர் வாட்டர் ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 20 மீட்டர்ஸ் வரைக்கும் டீப்பாக போகும். அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் 4ம் இருக்குது, அது சம்திங் வந்து 15 மீட்டர்ஸ் ஏதோ கீழே போகணும். இந்த ஆக்ஷன் 5 அதில் 20 மீட்டர்ஸ் வரைக்கும் டீப்பாக அவங்களால உள்ளே போக முடியும். இன்னும் டீப்பாக நீங்கள் போகணுன்னா இதுக்குன்னு ஒரு தனி கேஸ் இருக்குது, அது நீங்கள் வாங்கி அதை இது பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ டீப்பாக பண்ணலாம். ஸ்கூபா டைவிங்லாம் இதில் அசால்ட்டாக பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் மெயின் திங் நான் சொன்னது என்னென்னா வாட்டர் ப்ரூஃப் தான். ஆனால் இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்டெப்ஸ் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சி டைப்பில் ஒரு ரெட் கலராக இருக்கும், அது வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் மூடணும். அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட் சைடில் பேட்டரி ப்ளஸ் சிம் வந்து இருக்கும், அது நீங்கள் வந்து க்ளோஸ் டைட்டாக மூடிய அப்புறம் தான் வாட்டருக்குள்ளே டீப்பில் நீங்கள் போகணும். வந்து இதில் மேலே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் லாகு ஸ்கூபா டைவிங் இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது நீங்கள் சுற்றி பார்க்கணும், ஹைடிங் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் போய்ட்டு கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். மோட்டோ லாகிங்லாம் பாதி பேர் இதெல்லாம் எடுப்பாங்க. மோட்டோ லாகிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ரெய்னி சீசனில் போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நல்ல ஒரு வெதரில் போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மைக் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் சில இடத்துல வந்து. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைக்கில் ஒயர்லெஸ் வந்து டிஜேயோட மினி அப்படின்னு இருக்குது, டிஜே மினி இருக்குது, டிஜே மினி 2 கூட இருக்குது. நீங்கள் வந்து இதோட ப்ளூடூத் கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி இதோட யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ப்ளூடூத் இது கனெக்ட் பண்ணிங்கன்னா வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் சம்திங் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன் ரிசீவரே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6,000 to 7,000 வரைக்கும் இதில் இருக்கும். அதனால் வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை, அதனால் வந்து இப்போதைக்கு மைக் இல்லாமல், அதுவும் இல்லாமல் இது வந்து மைக் இல்லாமல் கூட நீங்கள் வந்து இதில் லாக் எடுக்கலாம். ஏன்னா இது இன்பில்டு மைக் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது லாங்காக இங்கே வச்சுட்டு அந்த இடத்துல வச்சு ட்ரைபாட் வச்சு பேசணும்னு நினச்சிங்கன்னா வந்து அதுக்கு மைக் தேவைப்படும். இந்த மாதிரி லாக் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து இங்கே ஒரு மைக் மாதிரி தெரியும். ஆக்ஷன் பக்கத்தில் வந்து ஒரு மைக் மாதிரி இருக்கும், அதுதான் மைக்கு. நீங்கள் அசால்ட்டாக இங்கேருந்து ஒரு லாக் எடுத்துகிட்டு இல்லை நம்மளுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி. இப்போ பார்த்தோன்னா வந்து அந்த கொடுத்துருக்க மைக் இன்பில்டு மைக்கில் தான் வந்து நான் பேசுகிறேன். எப்படி வாய்ஸ்லாம் கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இதில் எதுவுமே நான் எனேபிள் பண்ண மாட்டேன். நான் வாய்ஸ் வந்து கிளியராக எப்படி இருக்குது, நான் ரா ஃபுட்டேஜாகவே நான் வந்து போடுறேன் இந்த வீடியோவில். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒயிடில் வச்சு நான் பேசுகிறேன். எல்லா லாகும் நான் ஒயிடில் தான் வச்சு பேசலான்னு வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது 4K 30fps எடுக்கிறேன். இந்த வீடியோவில் கிளாரிட்டி வருமான்னு தெரியல, ஏன்னா நான் 180p தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து அந்த ஃபோனில் எடுத்திருக்கனால. இப்போ வேறு ஒரு பெரிய ட்ரிப்பு போகிறேன், அங்கே வந்து ஃபுல்லாக 4Kல தான் எடுக்கலான்னு இருக்கேன். அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். காய்ஸ் இப்போ பார்த்தோன்னா வந்து ஃபுல்லாக ஷூட்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா வந்து இங்கேயே எடுத்திருந்தேன், ப்ளஸ் வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா வீட்லேயே 2 நாளாக எடுத்திருந்தேன். வீட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 மணிக்கு சாட்டர்டே 2 மணிக்கு ஆரம்பித்த ஸ்கிரிப்ட் எழுத, அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து கேமராமேனாக ஹெல்ப் பண்ண ஒரே ஆள் வந்து என்னோட கசின் பிரதர் தான், சைஃபுதீன். சொல்லு ப்ரோ. எப்படி இருந்துச்சு? நெட்டு ஃபுல்லாக 12 மணி நேரம் இருக்கும் வீடியோ தான். அதில் டேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெட்டு டேபிள் ஃபுல்லாக கீழே சேர் வச்சு அதுக்கு மேலே தான் டேபிள் வச்சோம். ஆனால் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டேபிள் இவ்வளோ வரைக்கும் வந்துருக்கும். அதே மாதிரி செட்டப் பொருளாக கீழே சேர் போட்டு அதுக்கு மேலே பெஞ்சு போட்டு வச்சுருந்தோம். நெட்டு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. கரெக்டாக 4 மணிக்கோ 5 மணிக்கோ ஸ்டார்ட் பண்ணி 12 மணி நேரம் தான் முடிஞ்சிச்சு. எங்கள் அண்ணா கால் ஃபுல்லாக சேர்ந்துச்சு. கைஸ் அதுவும் இல்லாமல் நேற்று வந்து ஃபுல்லாக உட்காரவே இல்லை. நாங்கள் உட்காராமல் வந்து ஃபுல்லாக வந்து நின்று தான் வீடியோ எடுத்துருந்தோம். ஸ்கிரிப்ட் பண்ணுறதுலேருந்து ப்ளஸ் வந்து அது பெஞ்சு கரெக்டாக இருக்கணும், அந்த எப்படி இருக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக நாங்கள் வந்து நேற்று ஃபுல்லாகவே வந்து நோட்லலாம் கண்டென்ட்லாம் எழுதி வச்சு தான் ஃபுல்லாக நோட்டில் வந்து கண்டென்ட் பண்ணி, ஏன்னா வந்து இது லாக் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா வாங்கினது வந்து எப்படி இருக்கணும், ஏன்னா நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் எப்படிலாம் இருக்குது கேமரா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து நான் வந்து இந்த கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். இவ்வளோ எஃபெக்ட் போட்டது. இன்னும் என்கிட்ட பெஞ்ச் கூட இல்லை, ஒரு சேர் மாதிரி வச்சு தான் மேலே போட்டிருந்தோம்.
ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக எடுத்து அதை எடிட் பண்ணி அப்புறம் இன்னைக்கு காலையில் மறுபடியும் கண்டென்ட் எழுதி மறுபடியும் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக சண்டே வந்திருக்கோம். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னைக்கு 2 பேர் இருந்தோம். எக்ஸ்ட்ராவா இன்னைக்கு சண்டே வந்து இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்திருந்தோம். அவன் பேர் தான் இனியன். ஆனா நீங்க சத்தியமா நெனச்சிருக்க மாட்டீங்க. எனக்கு வந்து பெரியவங்க தான் எடுப்பாங்கன்ட்டு. எல்லாம் வந்து இவன் பார்த்தீங்கன்னா வந்து 9த் படிக்கிறான். சாட்டர்டே. இவன் பார்த்தா 10த் படிக்கிறான். 2 பேரும் ஒரே ஸ்கூலு தான். நான் வந்து காலேஜ் 3 இயர் படிக்கிறேன். ஒரு சரி ஓகே ஒரு சோலோ கிரியேட்டரா இருக்கேன். ஒரு என்னோட கசின் பிரதர்லாம் கூப்பிட்டு சரி எடுக்கலான்னு தான் வந்தேன். ஏன்னா வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா இருக்காங்க. அதனால வந்து கிட்ட இருந்து எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வந்திருக்கேன். நீ சொல்றா. இப்ப வந்து எப்படி இருந்துச்சு? சொல்ல வர்றது என்னன்னா, கேமரா வந்து நாங்க எவ்வளவு பண்ண முடியுமோ கேமரா பத்தி நாங்க சொல்லிட்டோம். அவ்வளோதான். இது உங்களுக்கு வந்து கேமரா ஒர்த்து தான். ஆனா வாங்கியே